இனிய உறவுகளே, வணக்கம் வணக்கம். வெல்கம் டு அவர் ஃபேமிலி கிச்சன். இன்னைக்கு நாம் ரொம்பவும் சாஃப்டாக டேஸ்டியாக சப்பாத்தி எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அதில் வர ஆல்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கெல்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க சப்பாத்தி எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. நான் 2 கப் மாவு எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் உப்பு சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ 2 கப் மாவுன்னும் போது கண்டிப்பாக 1 கப் தண்ணியாவது தேவைப்படும். நீங்கள் தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு கரெக்டான பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. இதோட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது மேலே நல்லா எண்ணெய் சேர்த்து திரும்பவும் அதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இது நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா உடனே வச்சிடக்கூடாது. நம்ம கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு வச்சாதான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். இப்போது இதை நம்ம பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே வச்சிடலாம். ஒரு துணி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த மாவை எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ இதை கொஞ்சமாக சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம சப்பாத்தி உருட்டிக்கலாம். இப்போது அதில் குட்டியாக உருட்டி வச்சுருக்கிற ஒரு உருண்டையை எடுத்து நம்ம 2 பக்கமும் கோதுமை மாவு அதில் தடவிக்கலாம். இப்போது இதை நம்ம உருட்டிக்கலாம். இதை மாதிரி நல்லா ரவுண்டாக உருட்டிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக உருட்டுறதுக்கு வருது. இப்போ இது மேலே லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். அடுத்தது இது இந்த மாதிரி நம்ம மடிச்சிக்கலாம். இந்த மாதிரி 4ஆக மடிச்சிட்டு இது திரும்பவும் நம்ம வட்ட வடிவமாக தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு சப்பாத்தி நல்லா லேயராக கிடைக்கும். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா ரொம்ப நேரத்துக்கு அப்படி சாஃப்டாகவே இருக்கும். இதை நம்ம ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிஸாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை எடுத்து தோசைக்கல் நல்லா சூடு பண்ணிவிட்டு இதை போட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் ஹீட் ஆனதும் ஒரு பக்கம் திருப்பி அடுத்த பக்கம் எடுத்து போட்டுடலாம். இப்போ அது சூடானதும் இந்த மாதிரி உப்பலாக வர ஆரம்பிக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக உப்பலாக வருதுன்னு. இப்படி வந்ததுன்னா தான் அது உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும்னு அர்த்தம். இப்போ இதை திரும்பவும் நம்ம திருப்பி போட்டுட்டு இது மேலே 2 பக்கமும் லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சாஃப்டான சூப்பரான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்பவும் சூப்பராக சாஃப்டாக இருக்குது. சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அந்த லேயர் கூட சூப்பராக வந்திருக்குது. லேயராக அழகாக வந்திருக்குது. நீங்களும் இதை மாதிரி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அதில் வர ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கெல்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.